மீளாத சில நோய்கள்னு ஒன்று உண்டு. மீளாத நோய்கள்னா இர்ரிவர்சிபிள் கண்டிஷன்ஸ்னு மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. இது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அதே மாதிரி சில குரோன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன், இதுக்கெல்லாம் பெருங்காயம் அருமருந்தாக இருக்கும். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னாச்சுன்னா, ஆரோரூட் பவுடர் அதை தண்ணியில் கரைச்சி கஞ்சி மாதிரி காய்ச்சி அது கூட கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சம் கல், என்ன பவுடர் சொன்னீங்க? ஆரோரூட் பவுடர், கூகை மாவு. தமிழ் அதுக்கு பேர் வந்து கூகை மாவுன்னு பேரு. ஆரோரூட் அது வந்து மஞ்சள் கிழங்கனுடைய ஒரு குடும்பம். ஓகே. இது எப்படி கேரட் குடும்பம்னு சொல்லணும், அது வந்து மஞ்சள் குடும்பம். அந்த மஞ்சள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிழங்குக்கு பேரு கூகை கிழங்குன்னு பேரு. ஓகே. நாகர்கோவில் எல்லாம் அப்படியே வீட்டுக்கு வாசல்லே விளையும். அதை எடுத்து அவங்க வந்து நல்லா கட் பண்ணி அதை நிழல்ல காய வச்சு பொடி பண்ணி கூகை மாவுன்னு பண்ணுவாங்க. அது கஞ்சியா காய்ச்சி அது உணவாக பயன்படுத்தலாம். வயிற்று போக்கு இருந்தா அந்த ஆரூட்டி மாவு அப்படின்னு வழக்கத்துல சொல்லுவாங்க. ஆரோ ரூட்டுங்கிறத வந்து மக்கள் ஆரூட்டி மாவுன்னு சொல்லி பழகிட்டாங்க.